வெல்கம் டு அரிஸ் கல்வி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமுக்கான 2 மார்க் 4 மார்க் 7 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் தமிழ் மீடியம் ரெண்டு பேத்துக்கும் பார்க்கலாம். இது எல்லா கொஸ்டினையும் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால ஃபுல் மார்க்ஸ் எடுக்க முடியும். இது கூட கண்டிப்பா புக் பேக்ல இருக்க 1 மார்க்கை மிஸ் பண்ணாம படிச்சுக்கோங்க. வாங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யூனிட் 1ல இருக்கிற ஆன்சர் ரிப்பீட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஃபைன் இனர்சியா, கிவ் இட்ஸ் கிளாசிபிகேஷன். நிலைமம் என்பது யாது, அதன் வகைகள். செகண்ட் பாத்தீங்கன்னா கிளாசிஃபை த டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பேஸ்ட் ஆன் தர் அப்ளிகேஷன். திசையை அடிப்படையாக கொண்டு விசையை எவ்வாறு வகைப்படுத்தலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபோர்த் டிஃபரன்ஷியேட் மாஸ் அண்ட் வெயிட், நிறை மற்றும் எடை ஆகியவற்றை வேறுபடுத்துகிறது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபிஃப்த் பாத்தீங்கன்னா டிஃபைன் மூமெண்ட் ஆஃப் எ கப்புள், இரட்டையின் திருப்பு திறனை வரையறு. சிக்ஸ்த் பாத்தீங்கன்னா ஸ்டேட் த பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட், திருப்புத்திறன் தத்துவத்தை வரையறு. செவன்த் பாத்தீங்கன்னா ஸ்டேட் நியூட்டன் செகண்ட் லா, நியூட்டனின் இரண்டாம் இயக்க விதியை கூறு. அடுத்து பாத்தீங்கன்னா நைன்த் கொஸ்டின் வயல் கேச்சிங் எ கிரிக்கெட் பால் த ஃபீல்டர் லோயர்ஸ் இன் ஹேண்ட் பேக்வர்ட்ஸ் ஒய். கிரிக்கெட் விளையாட்டில் மேலிருந்து விழும் பந்தினை பிடிக்கும் போது விளையாட்டு வீரர் தம் கையினை பின்னோக்கி இழுப்பது ஏன். டென்த் பாத்தீங்கன்னா ஹவ் டஸ் ஆஸ்ட்ரோனட் ஃப்ளோட் இன் எ ஸ்பேஸ் ஷட்டில். விண்கலத்தில் உள்ள விண்வெளி வீரர் எவ்வாறு மிதக்கிறார். டீட்டெயில பாத்தீங்கன்னா நாலுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் இனர்சியா, நிலைமத்தின் பல்வேறு வகைகள். நியூட்டன் ஸ்டேட் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன், நியூட்டன் இயக்கத்திற்கான விதிகள். அப்புறம் தேர்ட் பாத்தீங்கன்னா டெடியூஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் யுவர் ஃபோர்ஸ் யூசிங் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன். ஃபோர்த் பாத்தீங்கன்னா ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் த லா கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம், அது உந்தமாரா கோட்பாட்டை கூறி அதனை நீட்டிக்க. ஃபிஃப்த் பாத்தீங்கன்னா டிஸ்கிரைப் ராக்கெட் பாப்புலேஷன், இது பாத்தீங்கன்னா 4 மார்க்ல அடிக்கடி கேட்ட கொஸ்டின். ராக்கெட் ஏவுதலை விளக்குக. அடுத்து பாத்தீங்கன்னா செவன்த் கிவ் த அப்ளிகேஷன் ஆஃப் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன், பொது இயற்பியல் விதியின் பயன்பாடுகளை விவரி. ப்ராப்ளம்ஸ்ல பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டினும் ஆர்ட் கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா தேர்டும் கம்பல்சரி பார்த்துக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா யூனிட் 2ல பிரீஃப்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வாட் இஸ் ரிஃப்ளெக்டிவ் இண்டக்ஷன், ஒளி விலகல் எண் என்றால் என்ன. செகண்ட் பாத்தீங்கன்னா ஸ்டேட் சென்ஸ் லா, ஸ்னெல் விதியை கூறுக. இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி ரிப்பீட் ஆன கொஸ்டின் இது பாத்தீங்கன்னா. தேர்ட் பாத்தீங்கன்னா டிரா எ ரே டயக்ராம் டு ஷோ த இமேஜ் ஃபார்ம்ட் பை த கன்வெக்ஸ் லென்ஸ் when the object is placed between f and 2f. குவிலென்ஸில் f மற்றும் 2f புள்ளிகளுக்கிடையே ஒரு பொருள் வைக்கப்படும் போது உருவாகும் பிம்பத்திற்கான கதிர் வரைபடத்தை வரையறுக. ஃபோர்த் பாத்தீங்கன்னா டிஃபைன் டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட், நிறப்பிரிகை வரையறு. ஃபிஃப்த் பாத்தீங்கன்னா ஸ்டேட் ராயல்ஸ் லா ஆஃப் ஸ்கேட்டரிங், ராலே சிதறல் விதியை கூறுக. இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து பாத்தீங்கன்னா டிஃபரண்ட் கான்வெக்ஸ் லென்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸ், குவிலென்ஸ் மற்றும் குழிலென்ஸ் ஆகியவற்றை வேறுபடுத்துக. செவன்த் பாத்தீங்கன்னா வாட் இஸ் பவர் ஆஃப் அக்குமுடேஷன் ஆஃப் ஐ, விழி ஏற்பமைவு திறன் என்றால் என்ன. இந்த 5th 6th 7th 8th இதெல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மிஸ் பண்ணாம படிச்சுக்கோங்க. 8th பாத்தீங்கன்னா வாட் ஆர் த காஸ் ஆஃப் மயோபியா, கிட்டப்பார்வை குறைபாட்டுக்கான காரணங்கள் யாவை. அடுத்து 9th பாத்தீங்கன்னா why does the sky appear in blue color, வானம் ஏன் நீல நிறமாக தோன்றுகிறது. 10th பாத்தீங்கன்னா why are traffic signal red in color, போக்குவரத்து சைகை விளக்குகள் சிவப்பு நிறத்தில் அமைக்கப்படுவதன் காரணம் என்ன. டீட்டெயில பாத்தீங்கன்னா 4 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா லிஸ்ட் எனி 5 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட், ஒளியின் ஏதேனும் 5 பண்புகளை கூறுக. செகண்ட் பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த ரூல்ஸ் ஆஃப் ஃபார் அப்பியரிங் இமேஜஸ் ஃபார்ம்டு பை த கான்வெக்ஸ் லென்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் எ ரே டயக்ராம், குவிலென்ஸ் ஒளியில் தோற்றுவிக்கப்படும் பிம்பங்களுக்கான விதிகளை கதிர் வரைபடங்களுடன் விளக்குக. தேர்ட் பாத்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட் த ஐ டிஃபெக்ட் மயோபியா அண்ட் ஹைப்பர்மெட்ரோபியா, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கிட்டப்பார்வை மற்றும் தூரப்பார்வை குறைபாடுகளை வேறுபடுத்துக. அடுத்து ஃபோர்த் ஒன் எக்ஸ்பிளைன் த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் எ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப், இது பாத்தீங்கன்னா 7 மார்க்ல தனியா கேட்பாங்க, இது கண்டிப்பா படிச்சுக்கோங்க. கூட்டு நுண்ணோக்கி ஒன்றின் அமைப்பையும் செயல்படும் விதத்தையும் விளக்குக. ப்ராப்ளம்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கண்டிப்பா படிச்சுக்கோங்க. இதெல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது உங்களுக்கு 90+ மார்க் எடுக்க தான் இது எல்லாமே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. அடுத்தது யூனிட் 3ல பிரீஃப்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஃபைன் 1 கலோரி, ஒரு கலோரி என்றால் என்ன. செகண்ட் பாத்தீங்கன்னா distinguish between linear aerial and spherical expanses, நீள் வெப்ப விரிவு மற்றும் பரப்பு வெப்ப விரிவு ஆகியவற்றை வேறுபடுத்துக.
ஃபோர்த் பாத்தீங்கன்னா ஸ்டேட் பாயில்ஸ் லா, பாயில் விதியை கூறுக. இதுல பாத்தீங்கன்னா பாயில்ஸ் லா அடிக்கடி கேட்ட கொஸ்டின். ஃபிஃப்த் பாத்தீங்கன்னா ஸ்டேட் த லா ஆஃப் வால்யூம், சார்லஸ் விதியை கூறுக. சிக்ஸ்த் ஒன் பாத்தீங்கன்னா டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஐடியல் கேஸ், ரியல் கேஸ். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இயல்பு வாயு மற்றும் நல்லியல்பு வாயு ஆகியவற்றை வேறுபடுத்துக. செவன்த் பாத்தீங்கன்னா வாட் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரியல் எக்ஸ்பென்சஸ், உண்மை வெப்ப விரிவு குணகம் என்றால் என்ன. எய்த் பாத்தீங்கன்னா வாட் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அப்பியரண்ட் எக்ஸ்பென்சஸ், தோற்ற வெப்ப விரிவு குணகம் என்றால் என்ன. டீடைல்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் டிரைவ் த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். இது வந்து 4 மார்க் கொஸ்டின். ப்ராப்ளம்ஸ்ல பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், ஆர்ட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 1. யூனிட் 4ல ஃபர்ஸ்ட் ஒன் டிஃபைன் த யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட், மின்னோட்டத்தின் அலகை வரையறு. செகண்ட் பாத்தீங்கன்னா how does the resistance of a conductor change when its thickness in a increased, ஒரு கடத்தியின் தடிமனத்தை அதிகரித்தால் அதன் மின் தடையின் மதிப்பு எவ்வாறு மாறும். தேர்ட் கொஸ்டின் tungsten is used in filament lamps but not as fuse wire. Why? மின்னிலை விளக்குகளில் டங்ஸ்டன் பயன்படுத்துகிறது, ஆனால் மின் உருகி இழையாக அதனை பயன்படுத்துவதில்லை, ஏன். அடுத்து fourth one name any two electrical appliances that work on the heating effect of electric current, மின்னோட்டத்தின் வெப்ப விளைவை பயன்படுத்தி செயல்படும் 2 மின்சாதனங்களின் பெயர்களை கூறுக. அடுத்து ஷார்ட் ஆன்சர்ல செகண்ட் ஒன் What is the role of earth wire in domestic circuit? வீட்டில் மின் சுற்றில் புவி தொடுப்பு கம்பியின் பங்கு என்ன. தேர்ட் பாத்தீங்கன்னா ஸ்டேட் ஓம்ஸ் லா, ஓம் விதியை வரையறு. ஓம்ஸ் லா பாத்தீங்கன்னா அடிக்கடி கேட்ட கொஸ்டின். அடுத்த டீடைல்ல பாத்தீங்கன்னா இது சிங்கிள் 7 மார்க்ல கேட்பாங்க, கண்டிப்பா படிச்சுக்கோங்க. செகண்ட் பாத்தீங்கன்னா வாட் இஸ் மீன் பை எலக்ட்ரிக் கரண்ட், நேம் அண்ட் டிஃபைன் இட்ஸ் யூனிட், விச் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் யூஸ்ட் டு மெஷர் த எலக்ட்ரிக் கரண்ட். மின்னோட்டம் என்றால் என்ன, மின்னோட்டத்தின் அலகை வரையறு. மின்னோட்டத்தை எந்த கருவியின் மூலம் அளவிட முடியும், அந்த கருவியை பின் சுற்றில் எவ்வாறு இணைக்க வேண்டும். தேர்ட் பாத்தீங்கன்னா ஸ்டேட் ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இது கண்டிப்பா படிச்சுக்கோங்க. Why is an alloy of nickel and chromium used as heating element? How does a fuse wire protect electrical appliances? ஜூல் வெப்ப விதி வரையறு. நிக்கல் மற்றும் குரோமியம் கலந்த உலோக கலவை மின்சார வெப்பமேற்றும் சாதனமாக பயன்படுத்துவது ஏன். ஒரு மின் உருகு இழை எவ்வாறு மின்சாதனங்களை பாதுகாக்கிறது. அடுத்தது ஃபிஃப்த் ஒன் வாட் ஆர் த அட்வான்டேஜ் ஆஃப் எல்இடி டிவி ஓவர் த நார்மல் டிவி, லிஸ்ட் த மெரிட்ஸ் ஆஃப் எல்இடி பல்ப். இது வந்து 4 மார்க்ல கேட்ட கொஸ்டின். சாதாரண தொலைக்காட்சி பெட்டியின் ஒப்பிடுகையில் எல்இடி தொலைக்காட்சி பெட்டியின் நன்மைகள் யாவை, எல்இடி விளக்கின் நன்மைகளை பட்டியலிடுக. ப்ராப்ளம்ஸ்ல பாத்தீங்கன்னா செகண்ட் ஒன்னும் தேர்ட் ஒன்னும், ஹார்ட் கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா செகண்ட் ஒன். யூனிட் 5ல பிரீஃப்லி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா வாட் இஸ் a longitudinal wave, நெட்டிலை என்றால் என்ன. செகண்ட் பாத்தீங்கன்னா வாட் இஸ் த ஆடியல் ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, செவியுணர் ஒளியின் அதிர்வு என்ன. அது பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் ஒன் நேம் த 3 animals which can hear ultrasonic vibrations. மீயொலி உணரும் ஏதேனும் 3 விலங்குகளை கூறுக. பிரீஃப்லில ஃபர்ஸ்ட் ஒன் why does sound travel faster on a rainy day than a on dry day. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 4 மார்க்ல கேட்ட கொஸ்டின். ஒளியானது கோடை காலங்களை விட மழை காலங்களில் வேகமாக பரவுவது ஏன். செகண்ட் பாத்தீங்கன்னா why does empty vessel produce more sound than a filled one, நிரம்பிய பாத்திரத்தை விட காலியான பாத்திரம் அதிக ஒலியை ஏற்படுத்துவது ஏன். அடுத்து பாத்தீங்கன்னா ஏர் டெம்பரேச்சர் இந்த ராஜஸ்தான் டெசர்ட் கேன் ரீச் 40 டிகிரி செல்சியஸ். இது பாத்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ்ல கேட்பாங்க. ஃபோர்த் பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் why the ceilings of concert halls are curved. இசை அரங்குகளின் மேற்கூரை வளைவாக இருப்பது ஏன். அடுத்தது ஃபிஃப்த் மென்ஷன் 2 causes in which there is no Doppler effect in sound. டாப்லர் விளைவு நடைபெற முடியாத 2 சூழல்களை கூறுக. அடுத்தது டீடைல்ல ஃபர்ஸ்ட் ஒன் வாட் ஆர் த ஃபேக்டர் தட் எஃபெக்ட் த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் கேசஸ், வாயுக்களில் ஒளியின் வேகத்தை பாதிக்கும் காரணிகளை. இதெல்லாம் 4 மார்க் கொஸ்டின். இது பாத்தீங்கன்னா 7 மார்க். தேர்ட் ஒன் வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் பை த டேர்ம் அல்ட்ராசானிக் வைப்ரேஷன், ஸ்டேட் த 3 uses of ultrasonic vibration, நேம் 3 animals
which can hear ultrasonic vibration. மீயொலி அதிர்வுதல் என்றால் என்ன? மீயொலி அதிர்வுதலின் பயன்கள் யாவை? மீயொலி அதிர்வுகளை உணரும் ஏதேனும் 3 விலங்குகளை கூறுக. வாட் இஸ் எக்கோ? இந்த வாட் இஸ் an echo வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். State 2 condition necessary for hearing an echo. What are the medical application of echo? How can you calculate the speed of sound using echo? எதிரொலி என்றால் என்ன? எதிரொலி கேட்பதன் 2 நிபந்தனைகள். எதிரொலியின் மருத்துவ பயன்கள். எதிரொலி பயன்படுத்தி ஒலியின் திசைவேகத்தை காணும் முறை. அதுல பாத்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ்ல 6th one 7th one. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூனிட் 6ல இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். Answer the following few sentences. First one பாத்தீங்கன்னா write any 3 phases of natural and artificial radioactivity. இயற்கை மற்றும் செயற்கை கதிரியக்கத்தின் ஏதேனும் 3 பண்புகள். செகண்ட் பாத்தீங்கன்னா define critical mass. வரையறு மாறுநிலை நிறை. தேர்ட் பாத்தீங்கன்னா define one Rontgen. வரையறு Rontgen. ஃபோர்த் பாத்தீங்கன்னா ஸ்டோடி அண்ட் Sargent displacement law. சாடி மற்றும் பஜன்ஸின் இடம்பெயர்வு விதியை கூறுக. அது பாத்தீங்கன்னா 8th வாட் இஸ் ஸ்டெல்லார் எனர்ஜி? விண்மீன் ஆற்றல் என்றால் என்ன? 9th பாத்தீங்கன்னா give any 2 uses of radio isotopes in the field of agriculture. வேளாண்மை துறையில் கதிரியக்க ரேடியோ ஐசோடோப்புகளின் பயன்கள் ஏதேனும் 2 எழுதுக. அடுத்து டீடைல்ல செகண்ட் ஒன் கம்பேர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்பா பீட்டா அண்ட் காமா ரேடியேஷன். இது பாத்தீங்கன்னா 7 மார்க் கொஸ்டின். ஆல்பா பீட்டா மற்றும் காமா கதிரின் பண்புகளை ஒப்பிடுக. தேர்டு வாட் இஸ் நியூக்ளியர் ரியாக்டர்? எக்ஸ்பிளைன் த எசென்சியல் பார்ட்ஸ் வித் தட் ஃபங்க்ஷன். இதுவும் 7 மார்க் கொஸ்டின். அணுக்கரு உலை என்றால் அதன் இன்றியமையாத பாகங்களையும் அவற்றின் செயல்பாடுகளையும் விவரிக்க. ப்ராப்ளம்ஸ் பாத்தீங்கன்னா தேர்ட் ஒன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது யூனிட் 7ல ஸ்டார்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா டிஃபைன் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். ஒப்பு அணு நிறை என்றால் என்ன? செகண்ட் பாத்தீங்கன்னா ரைட் த டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐசோடோப் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் இஸ் பர்சன்டேஜ் அடன்சன்ஸ். ஆக்சிஜனின் பல்வேறு ஐசோடோப்களையும் அவற்றின் சதவீத பரவலையும் குறிப்பிடுக. தேர்ட் பாத்தீங்கன்னா டிஃபைன் அட்டாமிசிட்டி. அணுக்கட்டு என்றால் என்ன? ஃபோர்த் பாத்தீங்கன்னா give any 2 example of heterodiatomic molecular. வேறுபட்ட ஈரணு மூலக்கூறுகளுக்கு 2 எடுத்துக்காட்டுகள் கொடு. ஃபிஃப்த் பாத்தீங்கன்னா வாட் இஸ் மோலார் வால்யூம் ஆஃப் ஏ கேஸ்? வாயின் மோலார் பருமன் என்றால் என்ன? சிக்ஸ்த் ஒன் பாத்தீங்கன்னா ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் இன் அமோனியா. அமோனியாவில் உள்ள நைட்ரஜனின் சதவீத இயல்பை கண்டறி. லாங் ஆன்சர்ல ஃபர்ஸ்ட் ஒன் கால்குலேட் த நம்பர் ஆஃப் த வாட்டர் மோல்குலார். அடுத்து பாத்தீங்கன்னா தேர்ட் ஒன் கால்குலேட் த நம்பர் ஆஃப் மோல்ஸ் 27 கிராம் ஆஃப் அலுமினியம். இது பாத்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது கம்பல்சரியில அதிகமா கேட்டிருக்காங்க, மிஸ் பண்ணாம பாத்துக்கோங்க. ஃபோர்த் பாத்தீங்கன்னா கிவ் த சேலம் ஃபியூச்சர் ஆஃப் மாடர்ன் அட்டாமிக் தியரி. இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நவீன அணு கொள்கையின் கோட்பாடுகளை எழுதுக. அடுத்து பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் ஒன் டிரைவ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ரிலேட்டிவ் மோலிகுலர் மாஸ் அண்ட் வேப்பர் டென்சிட்டி. ஒப்பு மூலக்கூறு நிலைக்கும் ஆவி அடர்த்திக்கும் உள்ள தொடர்பினை வருவி. ஹார்ட் கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னு. ப்ராப்ளம்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்ல ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டர் செகண்ட் ரோ அட்ல செகண்ட் கொஸ்டின் இதுவும் மிஸ் பண்ணாம பாத்துக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா யூனிட் 8ல ஷார்ட் ஆன்சர்ல ஃபர்ஸ்ட் ஒன் ரெட் இஸ் பிரவுன் மெட்டல் இதுவும் பாத்துக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஒன் ஏ சில்வரி ஒயிட் மெட்டல். தேர்ட் பாத்தீங்கன்னா வாட் இஸ் ரெஸ்ட்? துரு என்றால் என்ன? துரு உருவதற்கான சமன்பாடு. ஃபோர்த் பாத்தீங்கன்னா ஸ்டேட் 2 கண்டிஷன் நெசசரி ஃபார் ரஸ்டிங் ஆஃப் அயன். இரும்பு துருப்பிடித்தலுக்கான தேவையான 2 நிபந்தனைகள். லாங் ஆன்சர்ல ஃபர்ஸ்ட் ஒன்ல பாத்தீங்கன்னா பி அந்த செகண்ட் ஒன் படிச்சுக்கோங்க. நேம் த சப்ஸ்டன்ஸ் ஆடட் அலாங் வித் த சைக்ளோட் அண்ட் அலுமினியா இன் த எலக்ட்ரோடைட் அண்ட் கிவ் ஒன் ரீசன் ஃபார் இட் அடிஷன். அலுமினாவுடன் கிரைலைட் மற்றும் இன்னொரு பொருள் மின் பகுதியில் சேர்க்கப்படுகிறது. அதன் பொருள் என்ன? ஏன் சேர்க்கப்படுகிறது? செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் மெட்டல். இதுவும் கம்பல்சரியில கேட்ட கொஸ்டின். அது தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த ஸ்மெல்டிங் ப்ராசஸ். ஊது உலையில் உருக்கி பிரித்தல் முறையை விவரிக்க. ஹார்ட் கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா செகண்ட் ஒன்னும் தேர்ட் ஒன்னும். யூனிட் 9ல ஷார்ட் ஆன்சர்ல ஃபர்ஸ்ட் ஒன் டிஃபைன் த டேர்ம்ஸ் சொல்யூஷன். கரைசல் வரையறு. செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா வாட் இஸ் மீன் பை பைனாரி சொல்யூஷன். இருமடை கரைசல் என்றால் என்ன? தேர்ட் பாத்தீங்கன்னா கிவ் an எக்ஸாம்பிள் ஈச்.
கேஸ் இன் லிக்யூட், சாலிட் இன் லிக்யூட், சாலிட் இன் சாலிட், கேஸ் இன் கேஸ். அதாவது திரவத்தில் வாயு, திரவத்தில் திண்மம், திண்மத்தில் திண்மம், வாயுவில் வாயு. அடுத்து fourth one, what is aqueous and non aqueous solution? Give an example. நீர் கரைசல் மற்றும் நீரற்ற கரைசல் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. Fifth one பாத்தீங்கன்னா define volume percentage, கன அளவு சதவீதம் வரையுது. Sixth பாத்தீங்கன்னா the acute animals live more in cold regions. Why? குளிர் பிரதேசங்களில் நீர்வாழ் உயிரினங்கள் அதிகம் வாழ்கின்றன. செவன்த் பாத்தீங்கன்னா define hydrate salt, நீரேறிய உப்பு வரையறு. அடுத்தது ninth one, classify the following substance into diluents and hydroscopic. ஈரம் உறிஞ்சுகள் மற்றும் ஈரம் உறிஞ்சி கரைப்பைகளை அடையாளம் காண்க. லாங் ஆன்சர்ல ஃபர்ஸ்ட் ஒன், ரைட் நோட்ஸ் ஆன் சாச்சுரேட் சொல்யூஷன், அன்சாச்சுரேட் சொல்யூஷன். குறிப்புரைக தெவிட்டிய கரைசல், தெவிட்டாத கரைசல். செகண்ட் பாத்தீங்கன்னா ரைட் நோட்ஸ் ஆன் வேரியஸ் ஃபேக்டர் அஃபெக்டிங் சாலியபிலிட்டி, கரைத்திறனை பாதிக்கும் பல்வேறு காரணிகள் பற்றி குறிப்புரைக. தேர்ட் பாத்தீங்கன்னா வாட் ஹேப்பன்ஸ் when MgSO4 H2O, இதெல்லாம் பாத்தீங்கன்னா கம்பல்சரில கேட்ட கொஸ்டின். தேர்ட் ஒன் கண்டிப்பா பாத்துக்கோங்க. ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா in what way do hydroscopic substance differ from diluent substances? ஈரம் உறிஞ்சும் சேர்மங்களுக்கும் ஈரம் உறிஞ்சு கரை சேர்மங்களுக்கும் இடையான வேறுபாடு. ஃபிஃப்த் பாத்தீங்கன்னா a solution is prepared by dissolving 45 grams sugar. அடுத்தது சிக்ஸ்த், 3.5 liters ethanol in present 15 liters, இதுவும் பாத்துக்கோங்க. ஹார்ட் கொஸ்டின்ல தேர்ட் ஒன். யூனிட் 10ல பாத்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சர்ல செகண்ட் ஒன், why does the reaction rate of the reaction increase of raising the temperature? வெப்பநிலை உயர்த்தும் பொழுது ஒரு வினையின் வேகம் அதிகரிக்கிறது. தேர்ட் பாத்தீங்கன்னா define combination reaction, give one example of for an exothermic combination reaction. சேர்க்கை அல்லது கூடுகை வினை வரையறு, வெப்ப உமிழ் சேர்க்கை வினைக்கு எடுத்துக்காட்டு தருக. ஃபோர்த் பாத்தீங்கன்னா டிஃபரண்ட் டிசிபிள் அண்ட் irreversible reaction, மீள் மற்றும் மீளா வினைகளை ஏற்படுத்துக. டீடைல்ல பாத்தீங்கன்னா செகண்ட் ஒன், எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் வித் எக்ஸாம்பிள், இரட்டை இடப்பெயர்ச்சி வினையின் வகைகளை தகுந்த எடுத்துக்காட்டுடன் விளக்குக. அடுத்து தேர்டு, எக்ஸ்பிளைன் த ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்சிங் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன், ஒரு வினையின் வினை வேகத்தை பாதிக்கும் காரணிகளை விளக்குக. ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா how does pH play and importance role in everyday life? அன்றாட வாழ்வில் pH எவ்வாறு முக்கிய பங்கு வகிக்கிறது. ஃபிஃப்த் பாத்தீங்கன்னா வாட் இஸ் ஏ கெமிக்கல் ஈக்குலிபிரியம், வாட் ஆர் இட் கேரக்டரைஸ்? வேதி சமநிலை என்றால் என்ன, அதன் பண்புகள். அது ப்ராப்ளம்ஸ்ல பாத்தீங்கன்னா செகண்ட், தேர்டு, ஃபோர்த். அடுத்தது யூனிட் 11ல பாத்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சர்ல ஃபர்ஸ்ட் ஒன், நேம் த சிம்பிளஸ்ட் கீட்டோன் அண்ட் கிவ் இட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. அடுத்து fourth one, how do detergent cause of water pollution suggest free medical measure to prevent this pollution? டிடர்ஜென்ட்கள் எவ்வாறு நீரை மாசுபடுத்துகின்றன, இம்மாசுபாட்டினை தவிர்க்கும் வழிமுறை யாது? அடுத்தது லாங் ஆன்சர்ல ஃபர்ஸ்ட் ஒன், வாட் இஸ் கால்டு ஹோமோஜினஸ் சீரியஸ், கிவ் எனி 3 of its characters. படிவரிசை என்றால் என்ன, படிவரிசை சேர்மங்களின் 3 பண்புகளை கூறுக. அடுத்தது ஆர்ட் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் ஒன், யூனிட் 1ல ஆன்சர் இன் சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன், வாட் இஸ் கொலேட்ரல் வாஸ்குலர் பண்டல், ஒன்றிணைந்த வாஸ்குலர் கற்றை என்றால் என்ன? செகண்ட் ஒன், வேர் டஸ் த கார்பன் தட் இஸ் யூஸ்ட் இன் போட்டோசிந்தசிஸ் கம் ஃப்ரம், ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான கார்பன் இதிலிருந்து பெறப்படுகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா தேர்ட் ஒன், வாட் இஸ் த காமன் ஸ்டெப் இன் ஏரோபிக் அண்ட் அனரோபிக் பாத்வே, காற்று சுவாசத்திற்கும் காற்றில்லா சுவாசத்திற்கும் பொதுவான நிகழ்ச்சி யாது? அது பாத்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சர்ல ஃபர்ஸ்ட் ஒன், give an account on vascular bundle of dicot stem. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இரு விதிலை தாவர தண்டின் வாஸ்குலர் கற்றையின் அமைப்பை பற்றி எழுதுக. செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா write a short note on mesophyll. இலையடை திசு பற்றி குறிப்பு வர எழுதுக. அடுத்து தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா draw and label the structure of arthrosomes. ஒரு ஆக்சோமின் படம் வரைந்து பாகங்களை குறி, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கண்டிப்பா பாத்துக்கோங்க. ஃபோர்த் ஒன்,
Name the three basic tissue systems in flowering plants. மலரும் தாவரங்களில் காணப்படும் 3 வகையான திசு தொகுப்புகளை குறிப்பிடுக. Fifth one, What is photosynthesis and where in a cell does it occur? ஒளிச்சேர்க்கை என்றால் என்ன? இது செல்லில் எங்கு நடைபெறுகிறது? Sixth one, What is a respiratory quotient? சுவாச ஈவி என்றால் என்ன? இதுவும் அடிக்கடி கேட்ட கொஸ்டின். Seventh one, Why should the light dependent reaction occur before the light independent reaction? ஒளிச்சேர்க்கையின் போது இருள் வினைக்கு முன்பு ஏன் ஒளி வினை நடைபெற வேண்டும்? இதுவும் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். Write the reaction for photosynthesis. ஒளிச்சேர்க்கை ஒட்டுமொத்த சமன்பாட்டை எழுதுக. அடுத்து பாத்தீங்கன்னா லாங் ஆன்சர்ல ஃபர்ஸ்ட் ஒன், Differentiate the following: monocot route and dicot route, aerobic and anaerobic respiration. இது ரெண்டும் அடிக்கடி கேட்டிருக்காங்க. மோனோகாட் டைகாட்னா அரபிக் அனாரபிக் ஏதோ ஒன்று கேட்டுட்டே தான் இருக்காங்க. அதை கண்டிப்பா படிச்சுக்கோங்க. ஒரு விதை தாவரவேர் மற்றும் இரு விதை தாவரவேர், காற்றுள்ள சுவாசம் மற்றும் காற்றில்லா சுவாசம். செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா Describe and name three stages of cellular respiration that aerobic organism use to obtain energy from glucose. காற்று சுவாசிகள் செல் சுவாசத்தின் போது எவ்வாறு குளுக்கோஸிலிருந்து ஆற்றலை பெறுகின்றன? அதற்கான 3 படிநிலைகளை எழுதி விவரிக்கவும். தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா How does the light dependent reaction differ from the light independent reaction? What are the end product and reactants in each? Where does each reaction occur within the chloroplast? ஒளிச்சேர்க்கையின் ஒளி சார்ந்த செயல் மற்றும் ஒளி சாராத செயல் எவ்வாறு வேறுபடுகிறது? இதை கண்டிப்பா படிச்சுக்கோங்க. அடுத்து யூனிட் 13ல ஆன்சரிங் சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன், Give the common name of Iridinia granulosa. இரிடினியா கிரானுலோசாவின் பொது பெயர் எழுதுக. செகண்ட் ஒன், How does leech respire? அட்டை எவ்வாறு சுவாசிக்கிறது? தேர்ட் ஒன், Write the dental formula of rabbit. முயலின் பல் வாய்ப்பாட்டினை எழுதுக. அடுத்து பாத்தீங்கன்னா செவன்த் ஒன், Which organ acts as suction pump in leech? அட்டையின் எந்த உறுப்பு உறிஞ்சு கருவியாக செயல்படுகிறது? எய்த் ஒன், What does CNS stand for? சிஎன்எஸ் விரிவாக்கம் என்ன? இது வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து நைன்த் ஒன், Why is the teeth of rabbit called heterodont? முயலின் பல்லமைவு ஏன் ஹெட்ரோடோடன்ட் பல்லமைவு எனப்படுகிறது? டென்த் ஒன், How does leech suck blood from the host? அட்டை ஓம்புயிரின் உடலிருந்து எவ்வாறு ரத்தத்தை உறிஞ்சுகிறது? அடுத்து ஷார்ட் ஆன்சர்ல பாத்தீங்கன்னா செகண்ட் ஒன், List out the parasitic adaptations in leech. அட்டையில் காணப்படும் ஒட்டுண்ணி தகவம்புகளை எழுதுக. அடுத்தது லாங் ஆன்சர்ல செகண்ட் ஒன், How does locomotion takes place in leech? அட்டையில் நடைபெறும் இடப்பெயர்ச்சி நிகழ்ச்சியினை படைநிலைகளை எழுதுக. தேர்ட் ஒன், Explain the male reproductive system of rabbit with a label diagram. இது வெரி இம்பார்ட்டன்ட். முயலின் ஆண் இனப்பெருக்க மண்டலத்தை படம் வரைந்து விளக்குக. யூனிட் 14ல பாத்தீங்கன்னா ஆன்சரிங் சென்டென்ஸ்ல தேர்ட் கொஸ்டின், Why is the color of the blood red? ரத்தம் சிவப்பு நிறமாக இருப்பது ஏன்? அது பாத்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சர்ல செகண்ட் ஒன், What is cohesion? கூட்டிணைவு என்றால் என்ன? அடுத்தது சிக்ஸ்த் ஒன், Why is the circulation in man referred to as double circulation? மனிதர்களின் சுற்றோட்டமானது இரட்டை சுற்றோட்டம் என அழைக்கப்படுகிறது ஏன்? அடுத்து எய்த் ஒன், What is the importance of valves in the heart? இதய வாழ்வுகளின் முக்கியத்துவம் என்ன? இதுல பாத்தீங்கன்னா 8th, 9th, 10th இது வெரி இம்பார்ட்டன்ட். நைன்த் ஒன், Who discovered RH factor? Why was it named so? RH காரணியை கண்டறிந்தவர் யார்? அது ஏன் அவ்வாறு அழைக்கப்படுகிறது? 10th ஒன், How are arteries and veins structurally different from one another? தமனிகளும் சிரைகளும் அமைப்பின் அடிப்படையில் எவ்வாறு வேறுபடுகின்றன? Why is the sinoatrial node called the pacemaker of heart? சைனோ ஆரிக்குலர் கணு பேஸ் மேக்கர் என்று ஏன் அழைக்கப்படுகிறது? இது வெரி இம்பார்ட்டன்ட். 12th ஒன், Differentiate between systemic circulation and pulmonary circulation. உடல் ரத்த ஓட்டம் மற்றும் நுரையீரல் ரத்த ஓட்டத்தினை வேறுபடுத்துக. அடுத்தது கிவ் ரீசன்ல 4th ஒன், Minerals in the plants are not lost when the leaf falls. இலைகள் உதிரும் போது தாவரங்களில் கனிமங்கள் இழக்கப்படுவதில்லை. 6th ஒன், Mature RBC in mammals do not have cell organelles. பாலூட்டிகளின் முதிர்ந்த ஆர்பிசியில் செல் நுண்ணுறுப்புகள் காணப்படுவதில்லை. லாங் ஆன்சர்ல செகண்ட் ஒன், What is transpiration? Give the importance of இது transpiration. வெரி இம்பார்ட்டன்ட்.
நீராவி போக்கு என்றால் என்ன? நீராவி போக்கின் முக்கியத்துவத்தை எழுதுக. அடுத்து பாத்தீங்கன்னா fourth one. Differentiate between systole and diastole. Explain the condition of heartbeat. சிஸ்டோல் மற்றும் டைஸ்டோல் வேறுபடுத்துக. இதய துடிப்பின் பரவுதலை விளக்குக. fifth one. Enumerate the functions of blood. ரத்தத்தின் பணிகளை பட்டியலிடுக. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 4 மார்க்ல அடிக்கடி கேட்டிருக்காங்க. அடுத்தது ஆர்ட் கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா செகண்ட் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது யூனிட் 15ல ஷார்ட் ஆன்சர்ல செகண்ட் ஒன். Name the parts of the hindbrain. பின் மூளையின் பாகங்கள் யாவை? தேர்ட் ஒன். What are the structures involved in the protection of heart? மூளையை பாதுகாக்க வைத்திருக்க உதவும் உறுப்புகள் யாவை? அடுத்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் ஒன். Define reflex arc. அன்னிசைவில் என்பதை வரையறு. டிஃபரன்ஷியேட் பிட்வீன்ல ஃபர்ஸ்ட் ஒன். Voluntary and involuntary actions. இச்சை செயல் மற்றும் அன்னிச்சை செயல். செகண்ட் ஒன். Mediated and non-mediated nerve fiber. மயலின் உறை மற்றும் மயலின் உரையற்ற நரம்பு நாளில். இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட், கண்டிப்பா படிச்சுக்கோங்க. ராங் ஆன்சர்ல ஃபர்ஸ்ட் ஒன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். With a neat label diagram, explain the structure of a neuron. நியூரானின் அமைப்பை படத்துடன் விவரி. அடுத்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் ஒன். Classify neuron based on its structure with suitable diagram. நியூரான்கள் அவற்றின் அமைப்பின் அடிப்படையில் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளது என்று விளக்குக. அதுல பாத்தீங்கன்னா ஆர்ட் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் ஒன்னும் செகண்ட் ஒன்னும். அடுத்தது யூனிட் 16ல ஆன்சரிங் சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின். Which hormone induces parthenocarpy in tomatoes? தக்காளியில் கருவுற கனியை தூண்டும் ஹார்மோன் எது? அடுத்து பாத்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சர் 7th ரோமன்ல ஃபர்ஸ்ட் ஒன். What are synthetic oxygens? Give examples. செயற்கை ஆக்சிஜன்கள் என்பவை யாவை? எடுத்துக்காட்டு தருக. செகண்ட் ஒன். What is bolting? How can it be induced artificially? போல்டிங் என்றால் என்ன? அதன் எப்படி செயற்கையாக ஊக்குவிக்கலாம்? இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தேர்ட் ஒன். Bring out any two physiological activities of abscisic acid. அப்சிசிக் அமிலத்தின் ஏதேனும் 2 வாழ்வியல் விளைவுகளை தருக. அடுத்து பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் ஒன். What are chemical messengers? வேதியியல் தூதுவர்கள் என்பவை யாவை? அடுத்து பாத்தீங்கன்னா நைன்த் ஒன். Why are thyroid hormones referred as personality hormones? தைராய்டு ஹார்மோன்கள் ஏன் ஆளுமை ஹார்மோன்கள் என்று அழைக்கப்படுகின்றன? அடுத்து பாத்தீங்கன்னா லாங் ஆன்சர்ல ஃபர்ஸ்ட் ஒன். Name the gaseous plant hormone. Describe its 3 different actions in plants. Which hormone is known as stress hormone in plants? Why? வாயு நிலையில் உள்ள தாவர ஹார்மோன் எது? தாவரங்களில் அது 3 செயல்படுவது எழுதுக. தாவரங்கள் இருக்க நிலை ஹார்மோன் என்று அழைக்கப்படுவது எது? ஏன்? அடுத்து பாத்தீங்கன்னா தேர்ட் ஒன். Write the physiological effects of gibberellins. ஜிப்ரலின் வாழ்வியல் விளைவுகளை எழுதுக. ஃபோர்த் ஒன். Where are estrogens produced? What is the role of estrogens in the human body? ஈஸ்ட்ரோஜன்கள் எங்கு உற்பத்தியாகின்றன? மனித உடலில் இவற்றின் பணிகள் யாவை? ஃபிஃப்த் ஒன். What are the conditions which occur due to lack of ADH and insulin? How are the conditions different from one another? ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் மற்றும் இன்சுலின் குறைவாக சுரப்பதால் உண்டாகும் நிலைகள் யாவை? இவை இரண்டும் எவ்வாறு வேறுபடுகின்றது? அடுத்து பாத்தீங்கன்னா ஆர்ட் கொஸ்டின்ல சிக்ஸ்த் ஒன். அடுத்தது யூனிட் 17ல 5th ரோமன்ல பாத்தீங்கன்னா 7th கொஸ்டின். When is World Menstrual Hygiene Day observed? உலக மாதவிடாய் சுகாதார தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? அடுத்து பாத்தீங்கன்னா 6th ரோமன்ல 3rd கொஸ்டின். How does binary fission differ from multiple fission? இரண்டாக பிளத்தல் பல்கூட்டு பிளத்திலிருந்து எவ்வாறு வேறுபடுகின்றது? ஃபோர்த் ஒன். Define triple fusion. மூவ் இணைவு வரைவரி. ஃபோர்த் ஒன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 5th ஒன். Write the characteristics of insect flowering plants. பூச்சிகள் மற்றும் பூச்சிகள் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறும் மலரின் பண்புகள் யாவை? 6th ஒன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். Name the secondary sex organs in males. ஆண்களின் 2ஆம் நிலை இனப்பெருக்க உறுப்புகளை கூறுக. 7th ஒன். What is colostrum? How is milk production hormonally regulated? கொலஸ்ட்ரம் என்றால் என்ன? பால் உற்பத்தியானது ஹார்மோன்களால் எவ்வாறு ஒழுங்குபடுத்தப்படுகிறது? அடுத்து பாத்தீங்கன்னா 10th ஒன். ஐடென்டிஃபை த பார்ட்ஸ் ஆஃப் ABCD. கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் ABC மற்றும் ஆகிய பாகங்களை அடையாளம் காணவும். அடுத்து 11th ஒன்.
Write the events involved in the sexual reproductions of a flowering plant. Discuss the first event and write the types. Mention the advantages and disadvantages of that event. பூக்கும் தாவரங்கள் நடைபெறும் பால் இனப்பெருக்கத்தின் நிலவுகளை பூக்கும் தாவரங்களில் நடைபெறும் பால் இனப்பெருக்கத்தின் நிகழ்வுகளை எழுதுக. முதல் நிகழ்வின் வகைகளை கூறுக. அந்நிகழ்வின் நன்மைகள் மற்றும் தீமைகளை குறிப்பிடுக. அடுத்து 13. Luteal phase of a menstrual cycle is also called the secretory phase. Give reason. மாதவிடாய் சுழற்சியின் லூட்டியல் நிலை சுரப்பு நிலை என்றும் அழைக்கப்படுவதன் காரணம் என்ன? 14. Why are family planning methods not adapted by all the people of your country? நம் நாட்டில் குடும்ப கட்டுப்பாடு திட்டம் அனைத்து மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படாததன் காரணம் என்ன? அடுத்து 7th kilometer. லாங் ஆன்சர்ல first one very important. Write a neat label diagram. Describe the parts of a typical angiospermic ovule. பூக்கும் தாவரத்திலுள்ள சூலகத்தின் அமைப்பை விளக்குக. அடுத்து பாத்தீங்கன்னா யூனிட் 18ல 5th ரோமலெட்டர் யூனிட் 18 6th ரோமலெட்டர் தான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கு. 6th ரோமலெட்டர்ல பாத்தீங்கன்னா செகண்ட் ஒன். What do you understand by the term phenotype and genotype? ஜீனோடைப் பற்றி நீர் அறிவது என்ன? தேர்ட் பாத்தீங்கன்னா What are allosomes? அலோசோம்கள் என்றால் என்ன? வெரி இம்பார்ட்டன்ட். தேர்ட் ஒன் ஃபோர்த் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட். What are Okazaki fragments? ஒகாசாகி துண்டுகள் என்றால் என்ன? 6th one. A pure tall plant TT is crossed with pure dwarf plant TT. What would be the F1 and F2 generation? Explain. F1 மற்றும் F2 தலைமுறை தாவரங்கள் எவ்வாறு தன்மையுடையன என்பதை விளக்குக. 7th one. Explain the structure of a chromosome. இது வெரி இம்பார்ட்டன்ட். குரோமோசோமின் அமைப்பை விவரிக்கவும். அடுத்து பாத்தீங்கன்னா லாங் ஆன்சர்ல ஃபர்ஸ்ட் ஒன். Explain with an example the inheritance of dihybrid cross. How is it different from monohybrid cross? தகுந்த எடுத்துக்காட்டுடன் இரு பண்பு கலப்பை விளக்குக. இது ஒரு பண்பு கலப்பிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது? செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட். How is the structure of DNA organized? What is the biological significance of DNA? DNA அமைப்பு மற்றும் எவ்வாறு உருவாகி உள்ளது? டிஎன்ஏவின் உயிரியல் முக்கியத்துவம் யாது? அது பாத்தீங்கன்னா யூனிட் 19ல 5th ரோமலெட்டர்ல செகண்ட் கொஸ்டின். Which organism is considered to be the fossil bird? புதை படிவ பறவை என்று கருதப்படும் உயிரினம் எது? தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா What is the study of fossils called? புதை உயிர் படிவம் பற்றி அறிவியல் பிரிவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அடுத்து 6th ரோமலெட்டர்ல ஃபர்ஸ்ட் ஒன். The degenerated wing of an kiwi is an acute character. Why is it an acute character? கிவி பறவையின் சிதைவடைந்த இறக்கைகள் ஒரு பெறப்பட்ட பண்பு. ஏன் அது பெறப்பட்ட பண்பு என அழைக்கப்படுகிறது? செகண்ட் ஒன். Why is Archaeopteryx considered to be a connecting link? ஆர்கியோட்ரெப்ஸ் இணைப்பு உயிரியாக ஏன் கருதப்படுகிறது? தேர்ட் ஒன். Define ethnobotany and write its importance. வட்டார இன தாவரியல் என்பதனை வரையறுத்து அதன் முக்கியத்துவத்தை எழுதுக. ஃபோர்த் ஒன். How can you determine the age of the fossils? புதை உயிர் படிவங்களின் காலத்தை எவ்வாறு அறிந்து கொள்ள முடியும்? அடுத்து 7th கிலோமீட்டர் லாங் ஆன்சர்ல ஃபர்ஸ்ட் ஒன். Natural selection is a driving force for evolution. How? பரிமாணத்திற்கான உந்து விசையாக இயற்கை தேர்வு உள்ளது. எவ்வாறு? செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட். How do you differentiate homologous organs from analogous organs? அமைப்பு ஒத்த உறுப்புகளையும் செயல் ஒத்த உறுப்புகளையும் எவ்வாறு வேறுபடுத்துவீர்கள்? அடுத்தது யூனிட் 20 6th ரோமலெட்டர்ல தேர்ட் ஒன். Define genetic engineering. மரபு பொறியியல் வரையறு. இது வெரி இம்பார்ட்டன்ட். ஃபோர்த் ஒன். Name the types of stem cells. குருத்தணுவின் வகைகளை எழுதுக. ஃபிஃப்த் ஒன். What are transgenic organisms? அயல் ஜீனை பெற்ற உயிரினங்கள் என்றால் என்ன? அடுத்து ஷார்ட் ஆன்சர்ல தேர்ட் ஒன். Name two maize hybrids lead chain amino acid lysine. லைசின் அமினோ அமிலம் சேர்ந்த 2 மக்காச்சோள கலப்புயிர் வகைகளின் பெயர்களை எழுதுக. ஃபோர்த் ஒன். Distinguish between somatic gene therapy and germline gene therapy, undifferentiated cells and differentiated cells. வேறுபடுத்துக. இது ரெண்டுமே படிச்சுக்கோங்க. ஃபிஃப்த் ஒன். ஃபிஃப்த் ஒன் பாத்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட். State the applications of DNA fingerprinting technique.
டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பத்தின் நடைமுறை பயன்பாடுகளை எழுதுக. அடுத்து பாத்தீங்கன்னா 7th one. Differentiate between outbreeding and inbreeding. உட்கலப்பு மற்றும் வெளிக்கலப்பு வேறுபடுத்துக. லாங் ஆன்சர் 8th Romanetல first one. What are the effects of hybrid vigor in animals? விலங்குகளில் கலப்பின வீரியத்தின் விளைவுகள் யாவை? Third one. Biofortification may help in removing hidden hunger. How? உயிரோட்ட தேற்றம் பற்றி சிறு குறிப்பு வரைக. 4th one பாத்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின், சிங்கிள் 7 மார்க் கொஸ்டின் இது. With a neat label diagram, explain the techniques involved in gene cloning. ஜீன் குளோனிங் தொழில்நுட்பத்தை படத்துடன் விவரி. 5th one பாத்தீங்கன்னா 4 மார்க் கொஸ்டின்ல கேட்ட கொஸ்டின். Describe the importance of biotechnology in the field of medicine. மருத்துவத்துறையில் உயிர் தொழில்நுட்பவியலின் முக்கியத்துவத்தை எழுதுக. அடுத்தது யூனிட் 21ல 7th Romanetல செகண்ட் கொஸ்டின். Mention the diseases caused by tobacco smoke. புகைப்பதால் வரும் நோய்களை குறிப்பிடுக. அடுத்து பாத்தீங்கன்னா 5th one. What is metastasis? மெட்டாஸ்டாசிஸ் என்றால் என்ன? இது வெரி இம்பார்ட்டன்ட். ஷார்ட் ஆன்சர்ல 3rd one. Differentiate between type 1 and type 2 diabetes mellitus. வகை 1 மற்றும் வகை 2 நீரிழிவு நோய்களை வேறுபடுத்துக. அடுத்து பாத்தீங்கன்னா லாங் ஆன்சர் 9th Romanetல first one. Suggest measure to overcome the problems of an alcoholic. மது விழுந்தவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை சரி செய்வதற்கான தீர்வினை தருக. அடுத்தது யூனிட் 22. Sixth one. How are EVs generated? மின்னணு கழிவுகள் எவ்வாறு உற்பத்தி ஆகின்றன? அடுத்து 6th Romanetல first two question. What is the importance of rainwater harvesting? மழைநீர் சேமிப்பின் முக்கியத்துவங்கள் யாவை? அடுத்தது 4th one. What are the consequences of deforestation? காடு அழிப்பினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் யாவை? லாங் ஆன்சர் 7th Romanetல second one. How will you prevent soil erosion? மண்ணரிப்பை நீர் எவ்வாறு தடுப்பது? வெரி இம்பார்ட்டன்ட். Enumerate the importance of forest. காடுகளின் முக்கியத்துவம் பற்றி கூறுக. இது பாத்தீங்கன்னா 4 மார்க்ல ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின். அடுத்தது யூனிட் 23ல 3rd கொஸ்டின். What is stage? மேடை என்றால் என்ன? 4th one. What is sprite? ஸ்ப்ரைட் என்றால் என்ன? பப்ளிக் இது எல்லாமே படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களால 90+ எடுக்க முடியும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் ஷார்ட் கொஸ்டினும் கொடுத்திருக்கேன், அதனால கண்டிப்பா பாத்துக்கோங்க.